ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அனியே கடந்த வாரம் கொல்லப்பட்டது தொடர்பான மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் இருந்த உள்ளடக்கம் நீக்கப்பட்டதற்கு மேத்தா தளம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. இஸ்மாயில் அனியே மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் பதிவுகள் நீக்கப்பட்டதை அடுத்து மேத்தாவிடம் மலேசியா விளக்கம் கேட்டிருந்தது. பிரதமரின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் இருந்த உள்ளடக்கம் அகற்றப்பட்டு சரியான செய்தி மதிப்புள்ள லேபிளுடன் உள்ளடக்கம் மீண்டும் இடம்பெற்றுள்ளதாக மேத்தா செய்தி தொடர்பாளர் ராய்டர்ஸிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு மின்னஞ்சல் மூலம் பதிலளித்திருக்கிறார். மலேசிய தொடர்பு அமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலக உறுப்பினர்கள் திங்களன்று மேத்தா பிரதிநிதிகளை சந்தித்து விளக்கம் கேட்டிருந்தனர். மேத்தாவின் செயல்கள் பாரபட்சமானது, அநீதியானது மற்றும் கருத்து சுதந்திரத்தை அப்பட்டமாக நசுக்குவதாக கருதுகிறது என்று பிரதமர் அலுவலகம் திங்களன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது.